வணக்கம் அன்பு நேயர்களே. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, ஒவ்வொரு பதிவிலுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் ரிஷப ராசிக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டில் சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது என முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி அடுத்தடுத்து நடந்துட்டுருக்கு. இந்த பெயர்ச்சிகளால் அதிகளவில் நன்மைகளை பெறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் ரிஷப ராசிக்காரங்க. சனி, குரு, ராகுவின் அமைப்பு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான இடத்தில் அமைவதோடு ராசிநாதன் மீனத்தில் உச்சம் பெற இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு பல விதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்காது. என்னென்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக விரிவாக பார்ப்போம். சரிங்களா? ரிஷபராசிக்கு விரயஸ்தானமான மேஷராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார். ராசியில் குரு, அதாவது பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திற்கு மாறுறாரு. தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது மே 18ஆம் தேதி சுகஸ்தானத்திற்கு மாற இருக்காரு. எதிரி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. லாபஸ்தானத்தில் சனி, சுக்கிரன், ராகு, புதன் ஆகியோர் சஞ்சரிக்கின்றனர். மே 18ஆம் தேதி ராகு கர்மஸ்தானத்திற்கு மாற இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டு முதல் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போது, எந்த மாதிரி அற்புதங்கள் நடக்க போகுது அப்படின்றத இப்ப பார்ப்போம். மன உறுதியும் இலக்கையும் அடைவதில் கடின உழைப்பும் திட்டமிடலும் கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் தனஸ்தானத்திற்கு குரு பெயர்வதால செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களோ, கவலைகளோ, வறுமைகளோ, கடன் பிரச்சனைகளோ இருந்தா அவை அனைத்தையும் தீர்ப்பதற்காக தான் குரு பகவான் வருகிறார். அதனால குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். தனஸ்தானத்திற்கு குரு பெயர்வதால் இந்த செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதே போல லாபஸ்தானத்தில் சனி பகவான், ராகுவின் சேர்க்கை உண்டாகுது. இதனால தொழில், வியாபாரம், நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே சரி, அந்த ஃபீல்டில் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தையும் நிச்சயம் பெறுவீர்கள். அதே போல இலக்கை எதிர்பார்த்த வகையில் அடையிறதுக்கும் அதற்குண்டான அமைப்புகளும் உருவாகுது. சரிங்க, ராகுடைய அமைப்பு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருக்கணிதத்தின்படி ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி நடக்குது. இந்த பயிற்சியின் போது ராகு கர்மஸ்தானத்திற்கும் கேது சுகஸ்தானத்திற்கும் பயிற்சி ஆகுறாங்க. ஆண்டு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி ராகுவின் சேர்க்கை காரணமாக வெளியூர், வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் வருமானத்திற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வெளிநாட்டு செல்வதற்கான அமைப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். தொழில் வர்க்கத்தின் முன்னேற்றமும் லாபமும் அடைவீர்கள். உங்களின் விற்பனை அதிகரிக்கும். குரு பகவானுடைய பார்வை எப்படி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, குரு பகவான் ராசியிலிருந்து விலகி 2ஆம் வீடான தனஸ்தானத்திற்கு மாறுவதுதான் இருப்பதிலே அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இதுவரை நீங்க எதுல மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதுல மாற்றங்கள் இப்போ வரப்போகுது. என்னன்னா பொருளாதார நிலை மாற்றம், பண ரீதியா, அதாவது கடன் பிரச்சனைகள் தீர்வதாகட்டும், அல்லது பண சேர்க்கையாகட்டும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவதாகட்டும், கையில் எப்போவுமே பணம் தங்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகும். இந்த நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஆடை அணிகலன்கள் சேர்க்கை உண்டாகும். தங்க நகை வாங்கிறதுக்கான அமைப்புகள் உருவாகும். குறிப்பாக தங்க நகை வாங்குறதுக்கான அமைப்புகள் இந்த வாட்டி நல்லாவே வேலை செய்யும். நகைகள் வாங்குவீங்க. இரும்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம் வரும், வருவாய் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுடைய திறமையால் எதிர்பார்த்த வகையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறுவீர்கள். தனம், குடும்பஸ்தானத்தில் குரு அமர்வதால் திருமண முயற்சி இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து குடும்பம் பார்த்திங்கன்னா செழித்து ஓங்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கேது தரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல அமைப்புகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய, எச்சரிக்கை இருக்க வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்கும். அப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அமர்வது சாதகமற்ற பலன்களை இந்த நேரத்தில் தரக்கூடும். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னன்னா தடையும் தாமதமும் வரும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது நல்லபடியாக முடியும். ஆனால் முடியறதுக்கு முன்னாடி தடைகளையும் தாமதத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அந்த வெற்றியை பார்க்க முடியும். அதனால என்னன்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பொறுமையை யார் கையாளுறாங்களோ, நிதானமா, அவசரப்படாம, கொஞ்சம் ஆரம்பத்தில் தடையும் தாமதமும் வந்தாலும் பின்னாடி நமக்கேற்ற அந்த வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் யார் தொடர்ந்து போராடுறாங்களோ அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவார்கள். ஏனென்றால் தடை தாமதம் இதை எதிர்கொள்ளக்கூடிய சில நபர்களே பாதியிலேயே இவர்களுடைய முயற்சியை விட்டுருவாங்க. ஆனால் இந்த முறை ரிஷபராசிக்காரர்கள் தொடர் முயற்சி இருந்து பொறுமையும் நிதானமும் இருக்கக்கூடிய நண்பர்கள், ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலரும் வெற்றியை அடைவீர்கள், முன்னேற்றத்தை காண்பீர்கள், செல்வ செழிப்பு சேரும். சரிங்களா? அதே போல் கேதுவின் பயிற்சி
மே 18 நடப்பதால் அவர் சுகஸ்தானத்திற்கு மாறுவது பலன்களையும் தரக்கூடும், நல்ல பலன்களும் வந்து சேரும், எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கும். அதனால் ஒரு பக்கம் நெகட்டிவாக இருக்குன்னா இன்னொரு பக்கம் பாசிட்டிவாகவும் இருக்கும். நல்லது கெட்டது இரண்டுமே கலந்து வரும். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் நல்லதை தான் விரும்புவீங்க, நல்லது அடையணும் அப்படின்ற ஒரு முன்னேற்றத்தில் ஒரு முயற்சியில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும். சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கிழங்கு தாலி கொடுக்க வேண்டும். கஷ்டப்படும் பெண்களுக்கு அவர்களுக்கு உணவுக்காகவோ அல்லது உடை வாங்குவதற்காகவோ ஏதோ உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை இந்த நேரத்தில் இந்த காலத்தில் செய்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, தடை தாமதம் இதெல்லாம் வருங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தடை தாமதத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். எடுக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றியும் சீக்கிரமாக அது நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியறதுக்கான ஒரு காலகட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்வது பல தடைகளையும் தாண்டி நல்லதை இழுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். அதே போல் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு தாலி கொடுக்கலாம். அதே போல் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உண்ணுவதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை அப்படின்னு உங்களால் என்ன முடியுமோ, உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி தானமாக கொடுப்பது இதுவரை ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்த பலவிதமான சங்கடங்களையும் கவலைகளையும் அந்த வறுமைகளையும் கடன் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான அமைப்புகளை உருவாக்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் எப்பன்னு இல்லை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா இந்த தடங்கள் தடுமாற்றங்கள், மற்றவங்க எது பண்ணாலும் கரெக்டாக முடியும், இவங்கன்னு போய் நிற்கிறப்போ ஒரு தாமதமும் ஒரு தடையும் ஏற்படுத்தும். இதனால தான் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தடுமாறிட்டு நிற்கிறாங்க. அதை இந்த முறை நடக்க விடாமல் பார்த்துக்கிறது. ஏன்னா கிரகநிலைகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக வருது. நீங்களும் உங்களுக்கான வெற்றியை நோக்கி இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக எப்படி நடந்துக்கணுன்றதுல தெளிவான ஒரு மனநிலையை வச்சு நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிங்களோ அதை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க. ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் பல அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிருக்கு. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த கிரகநிலை மாற்றத்தின் போது கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை முழுமையாக பெற்று லாபத்திற்கும் செல்வத்திற்கும் பஞ்சம் இருக்காத ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பதிவை தொடர்ந்து இன்னும் பல அற்புதமான பல பயனுள்ள தகவல்கள் எல்லாமே வேறு எங்கும் கிடைக்காத அரிய துல்லியமான கணிப்புகள் எல்லாமே நம்மளுடைய சேனல் மூலமாக தினந்தோறும் பதிவுகளாக வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இனிமேல் தனிப்பட்ட வீடியோக்கள் வரும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்டிருந்தீங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இனிமே தினந்தோறும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் மிக தெளிவாக விரிவாக வழங்கப்படும். ஆகவே அனைத்தையும் பார்த்து பயன்பெறுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான ஒரு நேரில் உங்களை நான் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.